எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. என்ன நாலு முடி வந்த நேரத்துல இருந்து பச்சை கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கிறிய? இதுக்கு முன்னாடி என்ன நாங்க என்ன பார்க்காத மூஞ்சா இப்படி பாக்குறிய? போங்க போங்க போய் வேலையில பாருங்க. சின்ன பொண்ணு பால் இல்லைன்னா போய் லட்சுமி அக்காள வீட்டுல போய் 1 லிட்டர் வாங்கிட்டு வாங்கக்கா. அதான் அதுவும் முடியலைன்னா ஃப்ரிட்ஜில் கிடக்குல அதை எடுத்து காய்ங்க. நான் பால் இல்லைன்னு சொல்ல வரல. இது என்னது இந்த சீனி இல்ல. சீனி இல்லன்னா பக்கத்து கடையில மணிட்ட போய் வாங்குங்க 1/2 கிலோ சீனி. இதெல்லாமாமா சாக்கு. அது சீனி இருக்குன்னா இந்த ப்ரூ தியாயிலே ஒண்ணுமே இல்லைண்ணா. ஏன் மணி கடைக்காரவங்க கூட சண்டையா? உங்களுக்கு ப்ரூத்தி ஆயிரம் தர மாட்டேன்னு சொன்னா போய் வாங்கிட்டு வாங்கம்மா. டயர்டா 2 ஜீவன் வந்திருக்கே, போய் ஒரு காப்பியை போட்டு கொடுப்போன்னு கிடையாது. போங்க போங்க போங்க. ஐயோ அந்த தியாயில சீனி எல்லாம் இருக்கு. அந்த அது என்னது கேஸ் ஆக்கா இல்ல? ஆமா 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 கேஸ் இல்லண்ணா. கேஸ் இல்லன்னா என்ன கரண்ட் அடுப்புல வச்சு காய்ச்சுதாங்க. கரண்டே இல்லண்ணா. கரண்ட் இல்லன்னா என்னக்கா? 4 வரவ முறிச்சு அடுப்புல வச்சாது காய்ச்சுதாங்க. இன்னைக்கு உங்க கையால காப்பி குடிக்காம எழும்பவே மாட்டோம். ஒரு கப்பு காப்பி எப்படி நம்ம தொல்லை பண்ணியாளுவ. 1 லிட்டர் பாலை இப்ப எடுத்து காய்ச்சேனா நாளைக்கு கொஞ்சம் பாதி வச்சிடலாம்னு நினைச்சேன். இது இருக்காளுவ எல்லாத்துக்கும் காரணம் இந்த இழுவ. திட்டாதீங்க, இங்க வரை கேக்குது. சின்ன பொண்ணு எனக்கு ஒரு ஐடியா. இங்க காப்பி போட்டு குடிச்சதுக்கு ராணிய களை விட்டு போறேன்னு வச்சுக்க, சூப்பரா இஞ்சி டீ போட்டு தருவ. குடிச்சிட்டு வருவோமா? இஞ்சி டீ வேண்டாம், பிஞ்சி டீ வேண்டாம், நீங்க போடிய டீ தான் வேணும். போய் போடுங்க அம்மா. அதுக்கு இல்லனா ராணிய களை கையில குடிச்சா டேஸ்டா இருக்குல்ல, அதான் சொன்னேன். இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நேரம் போயிட்டே இருக்கும். அப்புறம் டீல இருந்து டிஃபனா மாறான். யோசிச்சுடுங்க. போ மாட்டாளோ போல இருக்கு. போட்டு கொடுத்து தள்ளுவோம். என்ன யோசனை? இருங்க போட்டுட்டு வந்து தொலைக்கிறீங்களா? இல்ல அம்மா போட்டுட்டு வந்து குடிக்கேன்னு சொன்னேன். போட்டுட்டு வரேன் இரு. போட்டுட்டு இப்படி எரிஞ்ச முஞ்சோடயே வராதுங்க. உங்களை பொண்ணு பார்க்க வரும்போது எப்படி சிரிச்சிட்டு வந்தியாளோ அந்த ஸ்மைலோடே வாங்க. இழுவ போங்க போங்க போங்க, சீக்கிரம் போய் டீயை போடுங்க. என்ன இங்க வெட்டி பேச்சு? போங்க. கை போட்டுட்டு வரேன். 4 முடி 1 கப்பு டீக்கு என்ன குடைச்சல் கொடுக்குது பாரு. நம்ம வீட்டுக்கு வந்தா ஈஸியா வா திறந்து கேப்பா. ஆனா பத்தி 1 கப்பு டீ தர எப்படி யோசிக்கியா நீ? எவ்வளவு நேரம் ஆச்சு, நீ குடிச்சாம போவே கூடாது உமா. சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு. அட என்னக்கா இந்த பக்கம்? ஒன்னதாமா தேடி வந்தேன். எவ்வளோ இடத்துல தேடி தேடி வாரேன். நீ இங்க இருக்கிய? ஆமாக்கா, ஒரு பர்சனல் வேலையா வந்தேன். என்னக்கா என்னெல்லாம் தேடி வந்திருக்கிறீங்க? நீங்க சாதா நம்மளெல்லாம் தேட மாட்டே இல்லையா? ஃபுல்லா கீதா புஷ்பால கூட திரிவியா. இன்னைக்கு என்ன? ஒன்னும் இல்லம்மா, வர வழியில உன் மாமியார பார்த்தேம்மா. உன்னை தேடிக்கிட்டே இருக்குது. கண்டா வர சொல்லுன்னு சொல்லிச்சுமா. போனா? ஐயே அப்படியா? எதுக்கோ? நீங்க எங்க வீட்டுக்கு ஏதாவது போயிட்டா வர்றிய? நான் ஏம்மா உன் வீட்டுக்கு போறேன். வர வழியில தான் பார்த்தேன். அப்பதான் உன் மாமியாரு சொல்லிச்சு. சொல்ல மட்டுமா செய்து திட்டெல்லாம் செய்துச்சு. திட்டுச்சா? என்னைய திட்டுச்சு? ஆமா சின்ன பொண்ணு, நான் சொன்னேன் நீ போய் கேட்காத. உன் மாமியார் உன்னை என்ன ஆச்சி ஆசுதுமா. இதெல்லாம் ஒரு பொம்பளையா? என்னக்கா சொல்லிச்சு? உன் மாமியார் ஏதோ உன்கிட்ட 3 கிளாஸ் அடுப்புல போடுன்னு சொல்லிச்சான். நீ கிளாஸ மட்டும் போட்டுட்டியா, அரிசிய போடலையா? என்ன ஆச்சிமா? எக்கா அது என்கிட்ட 3 கிளாஸ் தான் போட சொல்லிச்சு. என் வீட்டுக்காரே தான் சொல்லிருக்கேவ. என் அம்மா என்ன சொல்லியாவளோ அதை கேளு. கேட்டது ஒரு குற்றமா? நானும் உன் மாமியார்ட்ட அப்படிதான் சொன்னேன். ஏக்கா நீங்க 3 கிளாஸ தானே போட சொன்னீங்க. அந்த பிள்ளை கரெக்டா தானே போட்டிருக்கு. நீங்க கரெக்டா சொல்லிருக்கலாம் இல்லையா 3 கிளாஸ் அரிசி போடு. நீ அப்படி உனக்கு சப்போர்ட்டா பேசினதுக்கு என்கிட்ட ஆட்டத்துக்கு வந்துட்டுமா உன் மாமியாரு? சொல்லியதை ஒழுங்கா சொன்னா நான் கரெக்டா போட்டிருப்பேன் இல்லையா? 3 கிளாஸ் போடுன்னு சொன்னா நான் 3 கிளாஸ் போட்டேன். இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டா தெரியுது. அது மட்டுமா சொல்லுது? வீடு வீடா போய் வாங்கி தின்னுகிட்டு தெரியுதையா? ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறியா? உள்ளதாமா? இன்னைக்கு கலவிக்கு போயிட்டு நான் உனக்கு சப்போர்ட்டா தான் சின்ன பொண்ணு பேசினேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம குழுக்கெல்லாம் சேர்ந்து போறது. உன்னை நான் விட்டு கொடுக்க முடியுமாமா? அதனால நான் உனக்கு சப்போர்ட்டா பேசினேன்னா உன் மாமியாரு கோவம் வந்துட்டு என்ன சொல்லிச்சோ? அவளுக்கு சப்போர்ட்டா பேச எவ்வளவு இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாதுன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டுமா. நீங்க தான் எதார்ச்சியா தானே வழியில பாத்திய, வீட்டு வாசல் படின்னு சொல்றிய. அவிய பொத்தம் பொதுவாக்குல சொன்னாவ. நான் ஏன் அவ வீட்டுக்கெல்லாம் போய் பேச போறேம்மா? அப்புறம் நான் வரும்போதுதான் சொல்லிச்சு, வழியில எங்கேயாவது கண்டா வர சொல்லு. நீ
சரி உங்க ரெண்டு பேருக்கும் ஏன் சண்டை வர போகுதுன்னு தான் நான் சொல்லிட்டு போறேம்மா. போ என்னம்மா. சரிக்கா வார இன்னைக்கு இந்த கிளவிக்கு பெய்கிட்டு. என்ன சின்ன பொண்ணு எழும்பிட்டா? இல்லவுமா பெய் 4 ஏச்சு ஏசினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கான். போறவீழ்ட்ட வரவீழ்ட்ட என்ன எல்லாம் சொல்லி விடுது பாரு. அவசரப்பட்டு போறியே 4 முடி டீ போடுது அத மறந்துட்டியே. ஆமா பத்தியா கோவத்துல அதை மறந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் குடிச்சிட்டு போய் தெம்பா கேளு. சரி உமா.